மக்களே வணக்கம். வெல்கம் டு உஷா குக்கிங். நான் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சீனியர்லேருந்து நடுவில் உடம்பு சரியில்லை வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து அது நம்ம சீனிக்கு வந்து நடுவில் உடம்பு சரியில்லைன்னு போட்டிருந்தோம். அதனால் வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டதுனால எத்தனையும் வந்து எம்மதம் சம்மதமும் நாங்கள் இருக்கிறனால நிறைய பேர் எக்கச்சக்க கமெண்ட்ஸு எல்லோரும் வேணும். அனைவரும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகள், மிக்க நன்றி. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, அதாவது வருது போயிடுது, அதாவது வருது போகுது. சாப்பிட முடியலை இன்னும். அதனால் அதாவது அதையும் வச்சுக்கிட்டு அதுக்குன்னே இருக்க முடியாதுல்ல. அவங்க என்ன இயல்பான வாழ்க்கைக்கு வரணுன்ட்டு சமையல் பண்ணுறது எல்லாம் அவங்க தானே. இல்லைனா வீட்டில் இருந்து அவ்வளோவா சமையல் நல்லா இருக்காது. மம்மி சமைக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் வந்து முடியலைனாலும் கடமையை நான் மறவேன் அப்படின்ட்டு நம்ம சின்ன சீனியர் M10க்கு செய்ய போகிறாங்க. என்னது ஸ்பெஷல் தோசை. சட்னியை காணோம், சட்னி நீங்கள் காணுமே. ஓகே, கார சட்னி. அது எடுக்க டைம் இல்லைன்னா வந்து உள்ள வேலையாக இருந்தேன், அதனால் எடுக்க முடியல. ஓகே, இப்போ எப்படி தோசை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது எக் தோசை. இப்போ வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு நல்லா குணமாயின உடனே இப்போ வந்து ஒரே ஒரு டவுலும் கொஞ்சோன்னு தான் குணமாக இருக்குது. அதாவது குணமாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது, இருந்தாலும் கடமை நான் ஒரு அப்போ வந்து அப்போதைக்கு இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் ரொம்ப எதுவுமே முன்னாடி வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எஞ்சமாதிரி வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சமாவது வலி குறைஞ்சிருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நீராக இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும், அதுக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாதுட்டு. இப்போ பாருங்கள், சீனியர் எதுவுமே வாயை தந்து பேசப்படுறாங்க. பேசுங்க சீனியர். பேச முடியல சொன்னாலி. ஓகே ஓகே, இப்போ வந்து அவங்க குணமான பண்ண பிறகு நீங்கள் கேட்ட அத்தனை ரெசிபீஸு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட ரெசிபீஸ் போக நாங்களும் பல நியூ டிஷ்ஷஸ்லாம் யோசிச்சு எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். நடுவில் உடம்பு சரியானால தான் பண்ண முடியல. நீங்கள் கேட்ட அனைத்து நியூ டிஷ்ஷஸ்களும் நாங்கள் சொல்லிட்டோம். தேர்ஸ்டே அன்னைக்கு எண்டோஸ்கோபி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆமாம், தொண்டையில் வந்து வயிறு இருக்கா புண்ணாக இருக்கா என்னென்னு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால இருக்கு அப்படின்றாங்க. அதனால் வந்து சின்ன சீனியர் அவரை பற்றி இதை கவலை, சின்ன சீனியரை பற்றி கவலை. ஆனால் சின்ன சீனியருக்கு வந்து ஒரு கவலையும் மேலே நிம்மதியாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து சுதந்திர பறவை. இன்னும் ஒரு பக்கம் வந்து பெப்பர் தாராளமாக அள்ளி தூவப்பட்டுள்ளது. இப்பொழுது லைட்டாக ஸ்ப்ரெட் செய்து விடுகிறோம். தோசை முழுவதும் பரப்பி விடுகிறார்கள். இது அப்படியே கலக்கி ஊற்றிடலாம் பசங்க. அதாவது அது அப்படியே இருந்தால் அழகு, அதுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறார்களாமா. இனிமேல் நீங்கள் கேட்ட எல்லா விதமான ஃபுட்ஸு அது போக நாங்களும் நியூவாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் டிஃபனுக்கு வந்து ரொம்ப வெரைட்டியாக செய்யுது. பாஸ்தாலே ஒயிட் சாஸ் பாஸ்தா நிறைய நாங்கள் ரெசிபீஸ்லாம் போட போகிறோம். நீங்களும் கண்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம வந்து சில்வர் பிளேட்டை வந்து ரீச் பண்ணிடணும். அதாவது 2026 ஜூன் 6 எங்கள் அம்மாவோட பர்த்டே. அதுக்கு முன்னாடியே எப்படியாவது 500 சப்ஸ்கிரைபர் எட்டி சில்வர் பீட்டை நாங்கள் எட்டினோம். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்பெஷல் தோசையை நம்ம M10க்கு கொடுக்கலாம். M10 சின்ன சீனியர் தானே நீங்கள்? இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, குடிக்க தண்ணி வேணும், தண்ணி தருவோம். அதாவது இன்னைக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்தனால மிகவும் டயர்டாக இருக்கிறார். ஆகையினால் அவர்களுக்கு ஓகே நோயெல்லாம் இப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷலாக தோசை ஊற்றுவாங்க. இப்போ எதுக்கு இந்த பிளாக்னா இதெல்லாம் எல்லாருக்கும் இதில், அதாவது நம்ம சீனியரோட உடல்நிலை எப்படி இருக்குது,
எங்களோட அன்றாட வாழ்க்கை அடுப்பு வேற புது அடுப்புன்றதால ரொம்ப பயமாகவே இருக்கு. பார்த்தீங்களா திடீர்னு புஃப்னுச்சு. ஓகே, இந்த வீடியோ பற்றினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாய், ஹாவ் அ நைஸ் டே.